டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து நோன்பு நோட்க உதவும் ஈரல். உடலில் ஓர் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். இன்பில்ட் சிஸ்டம் டு ரெகுலேட் த குளுக்கோஸ் லெவல். இந்த அமைப்பின் மூலம் அளவுக்கு அதிகமான குளுக்கோஸாக மூலக்கூறுகள் இருப்பதை தசையி என்ற உடல் உறுப்பு உணர்ந்து இன்சுலின் என்ற ஹார்மோனை சுரக்கும். அளவுக்கு அதிகமாக இருக்கும் குளுக்கோஸை இந்த இன்சுலின் ஒன்றின் மேல் ஒன்றாக இறுக்கி கிளைகோஜன் என்ற வடிவில் ஈரலில் பத்திரமாய் அடுக்கி வைக்கும். மேலும் இன்சுலின் ஹார்மோன் மூலமாக அளவுக்கு அதிகமான உணவு கொழுப்பாக விசேடமாக தோலின் கீழ்ப்புறத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. நாம் உணவு உட்கொண்டு சில மணி நேரங்களில் சமைப்பாடு முடிவடைந்ததும் இந்த சேமிப்பு நடவடிக்கை ஆரம்பமாகிறது. நாம் நோன்பு நோக்கும் போது பட்டினி இருப்பதால் உடலில் குளுக்கோஸ் அளவு குறைந்து வரும். ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்ததும் இரத்தத்தில் குளுக்கோஸ் குறைவதை தானாகவே உடல் உணரும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். இவ்வேளையில் தசையே குளுக்காகோன் என்ற மற்றொரு ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் ஏற்கனவே ஈரலில் இறுக்கி வைத்திருக்கும் குளுக்கோஸை ஒவ்வொன்றாய் பிரித்தெடுத்து இரத்தத்திற்கு அனுப்பும். இதன் மூலம் குருதியில் குளுக்கோஸின் அளவு தொடர்ந்தும் பேணப்பட்டு உடல் தொடர்ந்தும் சக்தியை பெற்றிருக்கும். எனவே நோன்பு நோற்று 12 தொடக்கம் 14 மணித்தியாலங்கள் நாம் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதால் எந்த வகையிலும் உடலில் பாதிப்பு ஏற்படாது. பட்டினி இருக்கும் அந்த 12 மணி நேரத்திலும் தொடர்ந்தும் சக்தி வழங்கும் அமைப்பை அல்லாஹ் அற்புதமாய் ஈரலில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் எத்தகையவன் என்றால், உங்களை பலவீனத்திலிருந்து அவன் படைத்தான். பின்னர் பலவீனத்திற்கு பிறகு பலத்தையும் உண்டாக்கினான். அப்பால் பலத்திற்கு பின்னர் பலவீனத்தையும் முதுமை பருவத்தையும் ஆக்கினான். தான் நாடியதை படைக்கிறான். மேலும் அவனே நன்கறிந்தவன், மிக்க ஆற்றலுடையோன். சூரத்துர் ரூம் 54வது வசனம். இந்த ஈரல் ஒரு பெரும் தொழிற்சாலை. இதில் எவ்வளவோ உடலுக்கு அவசியமான பொருட்கள் உற்பத்தியாகின்றன. கழிவகற்றல், சேமித்தல், சுரத்தல், இவ்வாறு பல 100 தொழில்கள் ஈரலுக்குண்டு. மிகச்சிறிய பரப்பில் வயிற்றிலிருந்து கொண்டு ஈரல் செய்யும் தொழிலை வெளியில் செய்வதாக இருந்தால் பல மாடிகளை கொண்ட கட்டிடமும் பல 1000 ஊழியர்களும் சேர்ந்து முடியாமல் போகும். இதனை ஒரு பேச்சுக்காக நான் சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தம். அல்லாஹ்வின் படைப்பின் அற்புதம். ரவுஷர் டிசீஸ் என்று ஒரு நோய் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு நொதியம் குறைவதால் ஏற்படுவது இந்த நோய். இந்த நொதியத்தை உற்பத்தி செய்வது ஈரல். இந்த நொதியம் குறைந்த நோயாளிகளுக்கு இந்த நொதியத்தை உற்பத்தி செய்து கொடுப்பதற்காக அமெரிக்காவில் கென்சைன் என்ற ஒரு மருத்துவ நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் பல மாடிகள் கொண்ட பல கட்டடங்கள், 1000க்கு மேற்பட்ட ஊழியர்கள், இவ்வளவும் ஒரு நொதியத்தை உற்பத்தி செய்வதற்காக. ஆனால் ஈரலோ ஒரு சிறிய இடத்தில் கச்சிதமாய் அமர்ந்து கொண்டு பல 100 நொதியங்களை சப்தம் இல்லாமல் உற்பத்தி செய்து உணவையும் சேமித்து வைக்கிறது. எமது ஈரலின் அற்புதத்தை எவ்வாறு எழுதுவதென்றே எனக்கு தெரியவில்லை. எமக்கு நோன்பு நோட்க உதவி செய்யும் ஈரலை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக பெருமைக்கும் புகழுக்கும் உரியவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.